தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அடைகின்றார். உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தல். இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தது. பல இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பூத் ஏஜென்ட்களே கிடையாது, வேலை செய்வதற்கு ஆட்களே கிடையாது, வேட்பாளர்களே சரியாக பிரச்சாரத்துக்கு வரவில்லை. ராஜபாளையம் தொகுதியில் ஜெகதீஸ்வரி ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு வந்தார் என்று கூறப்படுகிறது. போட்டியிட்ட வேட்பாளர்கள் 30% தொகுதி பகுதிகளில் கூட பிரச்சாரம் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் எல்லாம் விஜய்க்காக வாக்களித்தார்கள். வேட்பாளர்களை பார்த்து மக்கள் வாக்களிக்கவில்லை, விஜய்க்காக மக்கள் வாக்களித்தார்கள். இதன் காரணமாக ஆட்சியை பிடித்தது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அப்படி கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் என்பது லோக்கல் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது. அதாவது குப்பை, குடிநீர், சுகாதாரம், சாக்கடை, கொசு மருந்து, தெருவிளக்கு, பாதாள சாக்கடை, தரமான சாலைகள் இவை சம்பந்தப்பட்டது. ஆக பொதுமக்களுக்கு லோக்கல் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது. ஆக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் தங்கள் பகுதிகளை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், நன்கு அறிமுகமானவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் விஜய்க்காக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் யார் என்பதை நன்கு அறிந்து வேட்பாளர்களுக்காக வாக்களிப்பார்கள். தாவேக கட்சியில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மக்களுக்கு யார் என்றே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க மாட்டாங்க. தங்கள் பகுதியில் அறிமுகமான நபர்கள், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இவர் நல்லது செய்வாரா, நமக்கு வேண்டியவரா, நம்ம சாதிக்காரரா, நம்ம மதத்துக்காரரா அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் விஜய்க்காக வேண்டி மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்காக உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க. ஆக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் பொதுமக்கள் மத்தியில் அறிமுகமான வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் நிறுத்தினால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். விஜய்க்காக மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். ஆக தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அடையும்.